திங்கள்தோறும் திருக்குறளை இப்ப பாலம் பார்த்து கொண்டு வாரோம். அப்ப அதுல முதலாக அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுதி. அறத்துப்பாலுக்கு முன்னுரையாக ஒரு 1000 என்ற 4 அதிகாரங்கள். முன்னுரையின் முதல் அத்தியாயம் கடவுள் வாழ்த்து. முன்னுரையின் 2வது அத்தியாயம் வான் சிறப்பு என்றால் இயற்கையை பூட்டி இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் என்ற கருத்துடையதாக வான் சிறப்பு. Preservation of the nature, appreciating the mother nature and do not exploit it, respect the mother nature. இதெல்லாம் அதுக்குள்ள வரும். 3வதாக நீத்தார் பெருமை என்று சொல்லி ஞானிகள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றவர்கள் இருந்தவர்களை பற்றி நீத்தார் பெருமை என்று சொன்னார். அடுத்து அந்த 4வதாக அறத்துப்பால். திருக்குறள்ல 3 பகுதிகள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று இருந்தாலும் இது அறத்துப்பால் 1வது பாலாக இருந்தாலும் முழுமைக்கு முகவுரையாக வைத்த இந்த முகவுரையின் இறுதியாக அந்த 1000 முடிவுரையாக அரண் வலியுறுத்தல் என்று வைத்தார். அதாவது அறம் பொருளையும் இன்பத்திலேயும் கூட அறம் தேவை. அரண் வலியுறுத்தல் திருக்குறளின் நோக்கத்தை சொல்லியது அன்சூல். இப்ப இந்த நூல் யாருக்காக செய்யப்பட்டது என்று பார்த்தால் இது அவர் தமிழருக்காக செய்யவில்லை. தொல்காப்பியத்தில் முதல் அத்தியாயத்திலேயே வந்துடும். அது தமிழ் வடவேங்கடம்புகள் தென்குமரி ஈராய தமிழ் கூறும் நல்லுலகத்து கண்டு அந்த 1000 வந்துடும். வடவேங்கடம் தென்குமரியாயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் என்று சொல்லி தொல்காப்பியத்தின் 1000 வந்துடும். அப்ப தமிழ் உலகத்துக்கும் தமிழருக்கும் தான் அது. ஆனா திருக்குறள் அப்படி இல்லை. திருக்குறள் மனிதர்களுக்கு மாந்தர்களுக்குரிய பொது நூல் என்று சொல்வது. intended for the mankind. 1வது தமிழர்களுக்கு மட்டுமன்று அல்ல, தமிழிலே எழுதப்பட்டிருந்தாலும் அது 1வது. 2வது அது என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அறம்பொருள் இன்பம் என்று மனித வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கங்களை பற்றி சொல்லுகிறது. புருஷார்த்தம். புருஷ என்றா மனுஷ, ஆணண்டில்ல பெண்ணண்டில்ல, புருஷ என்றா மனுஷ. அப்ப இந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே இலக்குகள் என்ன, நோக்குகள் என்ன, வாழ்க்கையில் ஒரு இலக்கு வேணும், நோக்கு வேணும். என்ன நோக்கம் என்றா அறம் பொருள் இன்பம் வீடு என்றது 4 நோக்கங்கள். இதுல அறம்பொருள் இன்பத்தை சொன்னார் வள்ளுவர், வீட்டை சொல்லவில்லை. அறம்பொருள் இன்பத்தில் இந்த அரண் வலியுறுத்தி அதன்படி நடந்தாலே வீடு வரும் என்பதால வீடு வீட்டை பற்றி குறிப்பாக சொல்லி இருக்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவன் நீந்தார் இரவனடி செய்கிறாதார்ல இருந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றதுல இருந்து தெய்வந்தொழாயல் கொள்ளுணத்தெழுதிருவாள் பெய்யன பெய்யும் மழை என்றதுல இருந்து இப்படி அந்த வீடு வீட்டை பற்றி ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே வருகின்றார். ஆனால் இதை தனியாக சொல்லவில்லை. வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி சொல்ல வந்ததுல இந்த நோக்கத்துல மிக அடிப்படையாக அரண் வலியுறுத்தல், அந்த சரியான தர்ம வழியிலே அற வழியிலே நிற்பதை வலியுறுத்தல் அந்த நோக்கமாக சொன்னார் வள்ளுவர். அதை எல்லாவற்றுக்கும் ஒரு தொடுப்பாக வைத்தார். பிறகு அறத்துக்கு அடிப்படையாக இருப்பது இல்லறம், குடும்ப வாழ்க்கை. துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வாள் என்பான் துணையண்ட. எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். இப்ப இல்வாழ்க்கை என்பது மிக அடிப்படை, அதை வைத்தார். அடுத்ததாக துறவரத்தையும் நிராகரிக்கவில்லை, துறவரவியல் என்றொன்றையும் வைத்தார். இப்ப 2 வித்தியாசமா இருக்கு. அந்த அதிகாரங்கள் விளங்காட்டிக்கு திருக்குறளுக்கு பொருள் சொல்றது எழுந்தமானமாக பொருள் கொண்டு வள்ளுவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். துறவிகளுக்கு அவர் சொன்னது வேறு, இல்லறத்தாருக்கு சொன்னது வேறு, காதலர்களுக்கு சொன்னது வேறு, அரசர்களுக்கு அமைச்சர்களுக்கு சொன்னது வேறு, குடிமக்களுக்கு சொன்னது வேறு. யாருக்கு இங்கே எப்படி சொல்லுகின்றார் என்பதை பொறுத்து. இப்ப அதுல இல்லறவியல்ல நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அதுல முதல் வழியாக இல்வாழ்க்கையை பற்றி ஜென்ரலாக அதனுடைய சிறப்பை பற்றி சொன்னார். இல்வாழ்க்கைக்கு அடிப்படையானது சரியானதொரு வாழ்க்கை துணை. அது ஆண் பெண் 2 பேராருக்கும் பொருந்தும். பொதுவாக பல இடங்கள்ல ஆண்பால் சுட்டி வந்தாலும் அது ஆணை மட்டும் குறிப்பது அல்ல.
அது பால்வகா பொதுப்பெயர் என்று சொல்லுவார்கள். அது கடவுளுக்கெல்லாம் அப்படித்தான் வரும். கடவுளை ஆண் என்று சொன்னாலும் ஆண்டவன் இப்படி செய்து போட்டார் என்று சொன்னாலும் அது ஆணை குறிப்பதல்ல. அதே போல இங்கே சொல்லப்பட்டது ஆண் பெண் 2 பேருக்கும் வரும். இல்வாழ்க்கையை சொன்னார். வாழ்க்கை துணையினம் என்று வாழ்க்கை துணையினுடைய சிறப்பை பற்றி சொன்னார். அந்த இல்வாழ்க்கை என்பது மங்களம் என்பவன வாழ்க்கை, அதன் நன்கலம் நன்மட்கட்பேறு என்றார். நல்லொரு குடும்ப வாழ்க்கை இருந்தாலே அது சிறப்பு, அது போதும். ஆனா நல்ல பிள்ளைகளும் வந்து வாய்ச்சால் அது இன்னொரு அதுக்கு ஒரு மகுடம் வச்ச மாதிரி நன்கலம் நன்மட்கட்பேறு என்றார். பிறகு மக்கட்பேட்டை பற்றி சொன்னார். பிள்ளைகளை பிறந்து பெற்று வளர்க்கின்ற பொழுது என்ன சொல்லிக் கொடுக்க வேணும், என்ன கடமை உள்ளது, அது மிகவும் முக்கியமான உண்டு. பேரண்டிங் அட்வைஸ் வள்ளுவருடைய. இப்போ தாய்க்கு என்ன தகப்பனுக்கு என்ன எல்லாம் சொன்னார். அதைத்தான் நாங்கள் சென்ற முறை பார்த்தோம். இப்போ அதில் நாங்கள் புறநானூற்று பாட்டுக்களை பார்த்தோம். இன்று புறந்தறுதல் இன்றரை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, இப்படி அந்த தந்தைக்குரிய கடன்கள் அதுகள் எல்லாம் பார்த்து புறநானூற்றுதையும் பார்த்தோம் நாங்கள். அதே போல அடுத்ததாக இந்த இதெல்லாம் முடிச்சு இல்லற வாழ்க்கையில அன்புடைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். அன்புடைமை என்பதில் வந்திருக்கிறோம். அப்ப இந்த அன்புடைமை அதிகாரத்துக்கு நாங்கள் போகலாம். முதலாவது குறள் உங்களுக்கு ஷேர் பண்றனோ தெரியல, வான் போறங்க, நான் ஷேர் பண்ணி போட்டு சொல்றேன். படிங்க. அன்பிற்கும் உண்டோ அடக்கும் தான் ஆர்வலர் உங்களில் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை மறைத்து வைக்க முடியாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உள்ளுக்குள்ள அன்பு எவ்வளவு இருந்தாலும் அதை மறைத்து வைக்க முடியாது. அது சந்தர்ப்பம் வரும்போது அந்த கண்ணில இருந்து வருகிற நீர் அதை காட்டி கொடுத்து விடும். ஆர்வலர் அந்த அன்புடையவர்களுடைய புன்கண்ணீர், கண்ணீர் வந்து புன்னண்டா சிறிய கொஞ்சம் ஒரு துளி கண் வந்ததென்றால் அது அந்த அன்பை காட்டி கொடுத்து விடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தார் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இந்த அன்பை அடிப்படையாக வைக்கின்றார். இந்த அன்பு வந்து பாத்தீங்களா இல்லறம் சொல்லிட்டார். இப்ப இந்த அன்பு என்பது மெனையாளோட வருகிற காதல் அன்பைத்தான் சொல்ல வேணும். ஆனால் அதுக்குத்தான் தனி அதிகாரமே அங்கால வச்சிருக்கிறாரே காமத்து பால்ல. ஆனபடியினால இங்க மெனையால் மட்டுமல்ல, மக்கள் மீது, சுற்றத்தின் மீது, குடும்பத்தின் மீது, மற்ற பாத்தீங்கன்னா இந்த அன்பு யாருக்கு வைக்கணும் என்று வள்ளுவர் ஒரு இடமும் சொல்ல மாட்டாருங்க. பாருங்க, அதான் வள்ளுவருடைய சிறப்பு. யாருக்கு இது சொன்னாருண்டா, யாரில் அன்பு வைக்க சொல்றாரு? மக்கள்ல அன்பு வைக்க சொல்றாரா? கடவுள்ல அன்பு வைக்க சொல்றாரா? பிள்ளைகள்ல அன்பு வைக்க சொல்றாரா? சுற்றத்துல அன்பு வைக்க இல்லை, பொதுவா சொன்னார். எல்லாரிலையும் அன்பு வைக்கிறோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அப்ப அன்பின் லட்சணம் சொன்னார். என்ன லட்சணம் என்றால், மற்றொருவருக்கு துன்பம் வந்தால் தனக்கு வந்தது போல நினைத்தல், தனக்கு வந்தது போல கருதுதல், அதுதான் அன்பு. அப்ப மற்றவருக்கு துன்பம் வந்தவர் கண்ணீர் விட்டால் உங்களுக்கு தானே கண்ணீர் வந்தால் அந்த அன்பு உண்டு. அதனை நாங்கள் ரஷனலைஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் படிச்சுட்டா இது கேட்டாலாம் அது அப்படித்தான், இதெல்லாம் நேச்சர், அது ஆத்மீகத்து வந்துட்டா சொல்ல தேவையில்லை. எல்லாம் போதன மாதிரி இருந்து கொண்டு சும்மா வரட்டு வேதாந்தம் சொல்லி கொண்டு இருக்கிறதுன்னா அதெல்லாம் அப்படித்தான், கடவுளை அப்படி ஏதாவது சொல்லி போட்டிருக்கிறது. அப்படி இல்லை. அன்பென்றால் அது கண்ணில மற்ற வேண்ட துன்பத்தை பார்த்தால் அந்த கண்ணீர் வரும். இதுக்கு இன்னொரு கருத்து இருக்கு, அது பிறகு சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் புதற்கு. அன்பில்லாத என்ன செய்யணும், எல்லாம் தனக்கு தனக்கு நிற்பார். எல்லாம் தனக்கு தனக்குத்தான் முதல். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான் வருவினம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு எனக்கு எனக்கு பறைப்பார்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆனா நாங்கள் கண்ண மெல்ல கற்பித்து பழக்க வேண்டும். பகிர்தல், ஷேர் பண்றது முதல். பிறகு உனக்கண்டு இருக்கிறது இன்னொருவருக்கு அதுல கொஞ்சம் எடுத்து கொடுத்தல் 2வது. பிறகு உனக்கண்டு இருக்கிறத உனக்கு இல்லாமலும் மற்றவைக்கு கொடுக்கிறது 3வது. அப்படித்தான் படிப்படைய அதை கொடுக்க வேண்டும்.
அதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. அவங்க எல்லாம் தயங்க தனக்கண்டு தான் நிற்பாங்க. அன்புடையார் என்பும் ஒரியர் புறற்கு. அன்புள்ளவர்கள் தங்களுடைய எலும்பை கூட மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். எலும்பை கூட மற்றவர்களுக்கு கொடு. அது என்ன எலும்பை மற்றவைக்கு கொடுக்கிறது? வாட் இஸ் தட்? சேவை செய்தல் வாயா, சேவை செய்தல். அது என்ன எலும்பை கொடுத்துறது? என்பும் உடையர் பிறருக்கு. அது என்ன எலும்பை கொடுக்கிறது? எல்லாரும் உரிய எழுதி வச்சிருக்கணும், எலும்பு எலும்புன்னு சொல்லி வச்சிருக்கணும். என்ன அது எலும்பை கொடுக்குறோண்டா? என்னென்ன எலும்பை கொடுக்குறது? உடம்பை கொடுக்கிறது. உடம்பை சேவை செய்யறதுக்கு வெளிப்படுது ஐயா. இதயத்தில் பூரணமான அன்புள்ளவர்கள். இதயத்தில் பூரணமாக அன்புள்ளவர்கள். அது என்ன என்பும் உரியர் பிறருக்கு? அது என்னது? உடலை கூட பிறருக்கான செயற்பாட்டிற்கே உரித்தாக கொள்ள. பிறருக்காக செயற்பாட்டை குறித்தாக கொள்ள. இதுல ரெண்டு விளைவும் இருக்குது. ஒன்று, எலும்பு கொடுக்கறா எப்படி கொடுக்கலாம்? நீங்க எலும்பு நீங்க செத்தாத்தான் எலும்ப கொடுக்கலாம் இல்லையா? அதுதானே, மற்றதெல்லாம் கொடுக்கலாம், கிட்னி கொடுக்கலாம். எலும்பு கொடுக்கறா செத்தாத்தான் கொடுக்கலாம். அப்ப தன்னை 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 ரிஸ்க் பண்ணியே மற்றவர்களுக்கு செய்வார்கள். தன்னை தன்னை தன்னுடைய நிலத்தை கருதாமல், தன்னுடைய பாதுகாப்பை கருதாமல், தன்னுடைய உயிரையும் கருதாமல். அப்ப உயிரினும் மேலானது அன்பண்டா நீங்க உயிரை கொடுக்கணும். அதான் நீங்க சொல்றாரு, உயிரை கொடுக்குற அளவுக்கு. இப்பெல்லாம் திருமண பந்தங்கள் நடக்கும். அதான் சொல்றாரு, ஒரு பையன் வடிவா போட்டு வந்தார். நல்ல ஒரு பதிவு, அருமையா போட்டு வந்தார். அவர் கொஞ்சம் சுற்றுலா செய்கிற பையன் ஒருவர் இருக்கிறார். அப்ப ஒரு தகப்பனார் சொன்னார், தன்னுடைய ட்ரீம் என்னன்னு கேட்டால் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட வேணும். இப்போ இப்படி நிறைய வாழ்க்கையிலலாம் சேர்த்து அவங்க நோர்வே கரன்சி வந்து குரோனர்ல ஏதோ இத்தனையாயிரம் குரோனர்ன்னு சொன்னார். குரோனரில் திருமணம் செய்து வச்சதா மகளுக்கு. அந்த குரோனர் இலங்கை காசுல இத்தனை கோடி கண்டு போட்டிருந்தார். அது திருமணம் முடித்து 6-9 மாதத்துல விவாகரத்தான். பல திருமணங்கள் அப்படித்தான் என்று சொல்றாரு. இது என்னத்துக்கு சொல்ல வந்ததென்றால், அதாவது வந்து இப்படி திருமண பந்தத்துல போய்க்க கூட ஐயோ எனக்கு நீ உனக்கு நான் என்றெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து எல்லாம் செய்கிறது. ஆனால் உண்மையிலே அப்படி வாரதில்லை வாழ்க்கையில, இல்லையா? வாழ்க்கையில கடைசி காலத்துல வந்தாலும் அப்படித்தான். ஒவ்வொருத்தர் எங்களிடம் பேஷன்ஸ் இல்லை, தம்பதிகளா இருக்கு நல்லா இருந்ததுதான். பிறகு கடைசியா அவரே வந்து கேட்பார், அம்மா ஒரு ஹோமில விட வேணும், என்ன செய்யலாம்னு கேட்பார். அப்படி நிலை வரும். இல்லை அம்மா வந்து கேட்பா, ஐயாவோட இனி தாங்க இல்லாத நான் களைச்சு போனேன்னு வேற ஹோமில விடணும் கொண்டு கேட்பினும். அன்பும் எல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. எல்லாரும் அந்தந்த இதுக்கு போனா தான் தெரியும். அப்ப அன்பிலார் இல்ல அன்புடையர் என்பும் உரியர் பிறர் கண்டா தன்னையும் கருதாமல் செய்வார்கள். அது முதலாவது கருத்து. 2வது கருத்து ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கு, தெரியுமோ? தசீசி முனிவர் எலும்பு கொடுத்தார். தசீசி முனிவர் எலும்பு கொடுத்தார். அந்த கதை யாருக்கு தெரியும்? முற்காலத்துல ஒரு தேவாசுர யுத்தம் நடந்து ஏதோ ஒரு ஆயுதம் பாவிச்சிருக்கிறேன், மறந்துட்டேன் அந்த ஆயுதத்தின் பெயர். அந்த யுத்தம் முடிஞ்சு அந்த இது முடிஞ்சோடனே அதை எங்க வைக்கிறது? பயனில்லைத்தானே யுத்தம் இல்லாட்டி. அப்ப உடனே அதை கொண்டு போய் தசீசி முனிவரிடம் கொடுத்தார்கள் வச்சிருவண்டு. தசீசி முனிவர் அவர் சின்ன குடில இருக்கிறவர். அப்ப அவரை வந்து அதை வச்சிருந்தார். அங்கே போய்க்க வரைக்கும் அதை பாதுகாக்கிற கஷ்டம். இவங்களும் வரையில நூற்றுக்கணக்கான வரை செஞ்சுட்டு அவர் 10 கட்சி அதை விழுங்கி விடுவோம் என்று விழுங்கிட்டார். பாதுகாப்பா நடந்தானே அது உடம்பிலேயே போய் அவரில் கரைஞ்சி அவருடைய முதுகெலும்பா வந்துட்டு தான். இதுதான் புராணக்கதை. புராணக்கதையை சொல்றேன். பிற்காலத்துல இந்திரனுக்கும் விருத்திகாசுரனுக்கும் யுத்தம் வருகிறது. பல காலம் யுத்தம் நடக்குது. ருக்வேதம் முழுக்க இந்திரனுக்கும் விருத்திகாசுரனுக்கும் யுத்தம் தான் கதை. பார்க்க அந்த நேரத்துல ஒரு ட்ரைபல் ஓர்னு நடந்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மேலைகளை பிளக்கிறது அதெல்லாம் பெரும் இதுக்குள்ள. அப்ப இந்திரனுக்கு வண்ணார்கள் வஜ்ராயுதத்தை நீ எடுத்தா தான் இந்த விருத்திகாசுரனை நீ வெல்லலாம்ட்டு. வஜ்ராயுதம் எங்க இருக்கு? அது ஒரு காலத்துல தசீசி முனிவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட தான் அடைக்கலம் கொடுத்திருந்தது. அவர் விளங்கிட்டார். அவர்கிட்ட முதுகெலும்பில இருக்கு, போய் கேள்.
இப்ப இந்திரன் வந்து தசீசிவனோட பணிந்து வணங்கி இப்படி விருத்திகாரனுக்காக வந்திருக்கிறேன், உங்களோட அந்த உங்களோட முதுகெலும்பு வேணும். தசீசி முனிவர் கொடுத்தார், தான் இறந்து தன் முதுகெலும்பை இந்திரனுக்கு கொடுத்தார். அந்த முதுகெலும்பிலிருந்து இந்திரன் வஜ்ராயுதம் செய்து அதை பாவித்து அவன் வெற்றி கொண்டான் இருக்கு. எங்களுக்கும் வஜ்ரம் வந்து எங்களோட சிவபூசையிலேயும் வரும், ஆயுதங்கள்ல இருக்குது. பஞ்சபூதங்களுக்கும் வஜ்ரம் இருக்குது, அதெல்லாம் இருக்கு. வஜ்ர ஆயுதம் அங்க வருகுது. அப்ப இப்படி தசீசி முனிவர் எலும்பையும் கொடுத்தார் அடுத்தருக்கு. அதுதான் இன்பம் முடியர் பிறக்க பின்னால் இருக்கிற இது. நாங்க மொடான் இது கொண்டும் பாவிக்கிறோம். நாங்க இந்த நாளையில சில இரத்த புற்று நோய்களுக்கு எலும்பு மாற்று சிகிச்சை, போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு. இது பல பேர் சொல்லது போல இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி கிட்னி எடுத்து கொடுக்கணும் இல்லை, அல்லது செத்த பிறகு லங்ஸை கொடுக்கறது, ஹார்ட்டை கொடுக்கறது, கண்ணை கொடுக்கறதும் இல்லை. உயிரோடு இருக்கும் பொழுதே ரத்தம் கொடுப்பது மாதிரி எலும்பு மச்சையில இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி, அந்த மச்சையில கொஞ்சத்தை உறிஞ்சி எடுத்து அதை புற்றுநோயால் வாடுகிறவர்களுக்கு சிகிச்சைக்கு கொடுத்தால் அவர் பூரண குணமடைகிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு, போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட். அப்ப ஆனா அதை கொடுப்பதற்கு பல பேருக்கு பயம், ஏதோ எலும்பை பிடுங்கி எடுக்கிறான் மாதிரி. அது கொஞ்சம் ஒரு பெரிய ஊசி, கொஞ்சம் வலியான ஊசி, அந்த எலும்பில் உரைப்பு மருந்து போட்டு எலும்பில் போட்டு அதை உள்ளுக்கு இருக்கிற அந்த பிளட், திக் பிளட், அந்த மச்சியை கொஞ்சம் சக் பண்ணி எடுக்கிறது, அவ்வளவுதான். இப்போ அதை ப்ரமோட் பண்றதுக்கும் இந்த குரலை பாவிக்கிறது. இப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பக்கல் சிமியர் எடுக்கிறது, நாவில தடவி அந்த சாம்பிளிங் எடுப்பின மச்சிங் பார்க்கறதுக்கு, அது மச்சிங்கண்டா இந்த உறவினர்கள் இந்த என்பு மச்சை இது கொடுக்கலாம், உறவில்லாதவர்களும் கொடுக்கலாம். பல பிள்ளைகள் அது இல்லாமலே இறந்திருக்கிறார்கள். இங்கே புலம்பெயர் நாட்டிலே நடந்திருக்குது. அதுக்கு ஒரு பொது திரட்டின ஒரு ரத்த என்பு மச்சை கொடையாளர்களுக்கு ஒரு அமைப்பு கொண்டு தொடங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தைய தமிழாக்களுக்கு கொண்டு தொடங்கினவ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதை ப்ரமோட் பண்றதுக்கு இதை சொல்றோம் நாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பு முறியர் பிறகு. இங்கே எலும்பை கொடுக்கறதுக்கு நீங்க சாகணும் இல்லை, ஒரு அங்கத்தை வெட்டி கொடுக்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நீடில், அது கொஞ்சம் டீப்பா அந்த உரைப்பூசி போட்டு எலும்புக்குள்ள போய் அதுல இருக்கிற தடித்த ரத்தத்தை என்பு மச்சையிலிருந்து கொஞ்சம் உறிஞ்சி எடுக்கிறது, அவ்வளவுதான். இதையும் பாவிக்கலாம். அதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் முறியர் பிறகு. இதுலயும் அன்பு யாருல என்று அவர் சொல்லல பாருங்க. அடுத்தது மூன்றாவது 63 நாயனார்ல சந்தன கட்டை இல்லாத நேரத்துல தன்னுடைய கைய அரைத்தார். 63 நாயன்மார்களும் எல்லாரும் அன்புல தான் இருந்தது. அது இறையில இருக்கிற அன்பு. இதுல இறையில மட்டும் சொல்லல, அன்பு எங்க இருந்தாலும் அதே அளவுக்கு இருக்கணும். அடுத்ததை பாருங்க. என்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. அன்போடு இயந்த வழக்கென்ப, அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கென்போடு இயைந்த தொடர்பு. உயிருக்கும் உடலுக்கும் எப்படி தொடர்பு இருக்குது? பிரிக்க முடியாத உறவு. உயிர் பிரிந்த உடல் வாழுமோ? இல்லை. அதுபோல வாழ்க்கையில அன்பு இருக்க வேணும். அன்பில்லாத வாழ்க்கை உயிர் இல்லாத உடல் போன்றது. அங்கே எலும்பென்பது, இங்கே என்பது உடம்பு. ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிருக்கு உடம்போடு இருக்கிற தொடர்பு தான் அன்போடு இயைந்த வழக்கு, அன்போடு கூடிய வாழ்க்கை. அன்பு இருக்க வேணும். சில பேருக்கு நேச்சுரலா வரும், சில பேருக்கு படிப்பிச்சு சொல்லி வரும், சில பேருக்கு நாங்கெல்லாம் ஞாபகத்துல வச்சிருந்ததை வச்சிருக்க வேணும், இல்லாட்டி வராது. அதிகம் ஆன்மீக இது இருக்கிற ஆக்களுக்கு கொஞ்சம் வரட்டு புத்தி வந்துடும். அப்ப கவனமா யோசிச்சு அந்த அன்பை பாவிக்கணும். என்னப்படி புத்தி வருமாண்டு ஞாபகத்துல வச்சிருக்கணும். அதான் அழகாக சொன்னார், என்ன அடியவர்க்கு அன்பிலாதார் இறைவனுக்கு அன்பிலார் என்று சொல்றோம். அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. அடுத்தது
அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும், அன்பு எண்ணத்தை தருகிறது. ஆர்வமுடைமை, ஆர்வமுடைமை மற்றவர்களுடைய விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது எனக்கு என்ன பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் சம்மன் எல்சஸ் பிசினஸ் என்ற மாதிரி தான் இருக்குது. அது அவற்ற பிரச்சனை என்று இருக்கிறது. நாங்கள் எத்தனை நேரம் சொல்லாது அவற்ற பிரச்சனை சொல்றோம். நாங்கள் தானே அவற்ற பிரச்சனை என்று இருக்கிறது. எங்களுக்கு அதுல உண்மையான இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது பேஷண்ட் பார்க்கையும் சரி, யாராவது தங்கட குறைய சொன்னாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டா ஆர்வமா இருக்க வேணும். அன்பு ஈனும் ஆர்வ உடைமை. உண்மையாக அன்பு இருந்தால் உங்களுக்கு அந்த ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? சில வேலைகளை ஊர்ல சொல்லி போட்டு வந்தா நீ கேட்க மாட்டேன் நடக்கும், வெளிக்கிட்டு வந்தா நடக்காதுன்னு. சில விஷயங்கள் நடக்கும், ஆனா அவ்வளவு சிறப்பா. சில விஷயங்கள் நாங்கள் இல்லா நிறம் எங்களை விட நாங்கள் இருக்கிற விட சிறப்பா நடக்கும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அந்த அன்பென்றது இருந்தாத்தான் அந்த ஆர்வம் என்ற விருப்பம் வரும். அது இருந்தாத்தான் நண்பெண்ணன் நாடா சிறப்பு. அதாலதான் நட்பும் வரும். பாத்தீங்களா? அப்ப அன்புக்கும் நட்புக்கும் உரிய வித்தியாசத்தை சொல்றார். நட்பு என்பது பர்சனலைஸ்ட் அன்பு. ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டா அது நட்பு. அன்பு என்பது பர்சனல் இல்லை, அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது பொதுவாக. அதுதான் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. ஒருவருக்கு அன்பு இருந்தால்தான் ஒரு ஆர்வம். நீங்க புது இடத்துக்கு வந்தால் இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் நீங்க முதலே அறிந்திருக்க மாட்டீர்கள். முந்திதான் ஊர்ல உறவு. வெளியிடங்களுக்கு வந்தா அப்படி இல்லை. சில சிட்டிஸ்ல போய் தனியா இருக்கே. கனவழியில போனா உங்களுக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போவீங்க. ஜிம்முக்கு போறீங்களோ, ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்களோ, ஸ்விம்மிங்கு போறீங்களோ, லைப்ரரிக்கு போறீங்களோ, ஏதாவது ஒன்றுக்கு போய் சிமில இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைத்து உதவி செய்து, அது அன்பு. அதுல மற்ற வேண்டிய விஷயத்தை தன்னுடைய விஷயமாக பாவித்து அவர்களுக்கு உதவுற பண்பு, கேட்கிற பண்பெல்லாம் வருவாங்க. அதுல இருந்துதான் நட்பு வரும். பிறகு அப்படித்தானே மாறுது. புது பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பிள்ளை சேரிக்க அப்படித்தானே. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு. நாடா சிறப்புண்டா அளவற்ற சிறப்பு, பெருஞ்சிறப்பு. அப்ப நட்பு மிக பெரியது, அன்பு பொது, நட்பு சிறப்பு. அன்பு ஜெனரல், நட்பு ஸ்பெஷல். அடுத்தது அன்புக்கு அமைந்த மையத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. இந்த வாழ்க்கையில சந்தோஷப்படுகிறவர்கள், உண்மையான சந்தோஷம் என்றால் அவர்கள் அன்போட பொருந்தி வாழுதல் என்றால் அவர்களை மற்றவர்களை அன்பு செய்ய வேணும். அதனால மற்றவர்களை அவர்கள் அன்பு செய்ய வேணும். அந்த வாழ்க்கையில வாழ்றதான் உண்மையில இன்பத்தின் சிறப்பு. இல்லற வாழ்க்கையில நீங்களும் மற்றவர்களை நேசிக்க வேணும், மற்றவர்கள் உங்களை நேசிக்கும்படியாக நடக்க வேணும். அதான் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அடுத்தது படியுங்க, என்னோட படியுங்க. அறத்திற்கே அன்பூசார் என்ற அறியார் மதத்திற்கும் அகதே துணை. அன்பு இருந்தால்தான் அறம் வரும். என்ன அறம் என்பது? அன்பு இருந்தால்தான் அறம் வரும். என்ன இன்னொருவருக்கு அறத்தின்படி இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை அன்பு. நீங்கள் அறத்துக்காக இருக்கணும் இல்ல அன்பு. முதல் அறப்பண்படி இருக்கிறேன்னா முதல் பயத்துல இருக்கிறது ஒன்று இருக்குது. அட நாங்கள் மற்றவைக்கு இப்படி செய்துட்டா, அபகரிச்சுட்டா, இதன்ட்டா எனக்கு கெட்டது வந்துடுமென்ற பயம், கடவுள் கோவிச்சுடுவார் பயம் எல்லாம் இருக்குது. ஆனா அடிப்படையாக இது இன்னொருவருக்கு மன கஷ்டத்தை, தீங்கை உருவாக்கும். சொல்லுவார்கள் புண்ணியம் பர உபகாரம். மற்றவர்களுக்கு உபகாரமா இருக்கிறது புண்ணியம். பாபம் பர பீடனம். மற்றவர்களுக்கு உபத்திரவமா இருக்கிறது பாவம். அப்ப அன்பு என்பது அறத்துக்கு துணை, அறத்துக்கு அடிப்படை அன்பு. முதல் பயத்துல வரும், பழக்கத்துல வரும். ஆனா உண்மையில அன்பில வாரதுதான் உண்மையான அறம். அது புரிஞ்சதா?
அடுத்ததா பார்த்தா அப்படி மட்டும் சொல்ல இயலாது. அப்படி சொல்றவர்கள் அறிவில்லாதவர்கள், அறியார். மரத்துக்கு மகுதே துணை. மரம் என்றால் என்ன? மரம் என்றால் தண்டனை கொடுத்தல், ஒருவரை தண்டித்தல், கண்டித்தல், அல்லது ஒரு பிழையான செயலை செய்கிறால சட்ட ரீதியாக புகார் செய்து சொல்லிக் கொடுத்தல். இதுக்கும் கூட அன்புதான் காரணம். இதுக்கும் கூட என்ன சொல்றது? அப்ப நாட்டுல பிள்ளைகளை பாருங்கள், சில விடயங்கள்ல நாங்கள் கண்டிக்கிறோமா இல்லையா? கண்டிக்கிறோம். சில இடங்கள்ல தண்டிக்கிறோம். இப்ப எல்லாம் தண்டிக்க இயலாது, சட்ட ரீதியா இப்ப தண்டிக்க இயலாது. சில இடங்கள்ல தண்டிக்கிறோம். அப்ப இந்த தண்டனை கண்ணதான் சொல்லுவார்கள். என்ன சிவஞான சித்தியார்ல வரும் அந்த பாடல் ஞாபகம் இருக்குதா? தாய் தந்தையர் தம் மைந்தர் சொம் செல்வராவிடின் உலாடினார் அடித்து தீய பந்தமும் விடுவர். ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? பிள்ளைகள் தங்கட சொல்லுப்படி வராவிட்டால் தேப்பன்ற வந்து நல்ல அடி போட்டு தீய பந்தமும். தீய பந்தம் என்றால் ரெண்டு கருத்து இருக்கு. உண்டு நெருப்பால குறி சுடுறதையும் சொல்லலாம். தீய பந்தம் என்றா கட்டுதல், கட்டி வைக்கிறது. ஜசோதை கட்டி வச்சா கண்ணனு. அப்படி தீய பந்தமும் விடுவர். எல்லாம் அன்பாலதான் என்று சுபக்கத்துல சொல்லும். எல்லாம் அன்பாலதான். என்ன மண்ணுலே சிலவியாதி மருத்துவன் அறுத்தி ஓடும் திண்ணமாய் அறுத்தி கிருத்தி திருமண் இருக்கல்லோ, அந்த பாட்டுக்கு முன்பின்னாக இந்த பாட்டு வரும். விடுங்க பாப்போம் இந்த பாட்டு. மண்ணுளே சிலவியாதி மறுத்து வனருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறித்தி திடும். அதுக்கு முன்பின்னாக இந்த இது வரும். அரசனும் செய்வது ஈசன் அருள்வழி. இல்ல, அதுக்கு கிட்டத்தட்டவன். ஆனையால் அவனி மன்னன் அருமறை ஓமையா. ஆனையால் அவனி மன்னன் அருமறை முறை. அது அரசன். இறைவனை தகப்பனாக சொல்லி இறைவனை இதாக சொல்லி ஒன்று இருக்குது. அதுல இது கடுத்தடுத்து வரும். அது தந்தை தாய் என்றதுக்குள்ளே அதுக்குள்ள வரும். தாம் பெற்ற என்ற இதுல தொடங்குது உண்டு. தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர் 217 பக்கம். அதே பாட்டு தான் படிங்க பாப்போம். தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடின் உருக்கி வளரினால். வளாரில்ல, வளாரண்டா மட்டை. மட்டை அதான் வளார். பிரம்பு அல்லது மட்டை. வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவரெல்லாம் பார்த்திடின் பரிவையாகும். இந்த நீர் முறைமை அன்றோ ஈசனார் முனிவும் என்றும். இதைத்தான் மரக்கரணி என்று சொல்றது. தந்தை தாய் தாம் தந்தை தாய் பெற்ற தத்தம்புதல்வர். அடுத்த பிள்ளை படிக்கப்படாது, உங்களோட பிள்ளைக்கு இப்ப மாறி நடக்குதுன்னு. தத்தம்புதல்வர்கள் தம் சொலாற்றின் வந்துடாவிடின். தாம் சொல்லியபடி ஆற்றின் அந்த வழியிலே வந்துடாவிடின் உருக்கி. அது உருக்குறது முதல். அப்படி அதுக்கு கீழாட்டி வளாரினால் அடித்து ஒரு பிரம்பெடுத்து. வளார் என்பது என்னென்று கேட்டால் இறுக்கமான பொல்லுத்தடியில். வளார் என்ற இப்படி ஆடும். அந்த பிரம்பில் இப்படி ஆடக்கூடிய பிரம்பு. புளியங்கம்ப யோசிச்சு பாருங்க. அந்த ஊர்ல சொல்றது இப்படி பட்டா அப்படி கொஞ்சம் சவுக்கு மாதிரி ஆடும். அதான் வளர். பனைமட்டையை உரிச்சு அடிச்சாலும் அதையும் வளாரன்னு சொல்றது. என்ன வளர்? பனை நேரம் அடிச்சு உரிச்செடுக்கிறத வளாரன்னு சொல்றது. வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர். பந்தம் என்றது கட்டி வைக்கிறது. கட்டி வைத்தால் பார்த்தால் விளங்கும். அது சொல்றது டைம் அவுட். யசோதா என்ன செய்தா? கிருஷ்ணருடைய குலப்படி தாங்காமல் உரலோட வச்சு கட்டி விட்டுட்டார்.
உருளோட வச்சு இறுக்கி கட்டையில கொஞ்சம் மொபைல் தானே இருக்குங்க அதானே உருண்டு போற என்னடா தவண்டு கொண்டு இந்த அளவுக்கு கட்டணும் இருக்கு சில பேர் மூச்சு திணற உருளோட கட்டி வைக்கிறது அல்ல ரெண்டு கேட்டா டைம் அவுட் இப்போ இருக்குது டைம் அவுட் கோனர் இருக்குது பிள்ளைகள் வளரைக்குள்ள நோட்டி கோனர் சொல்றது வீட்டுல ஏதாவது குழப்படி செய்தா ஓகே டைம் அவுட்னா நோட்டி கோனர்ல போய் இருப்பினும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதில் இருக்கணும் விளையாட இயலாது கதைக்கு இயலாது பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்குது வெளியில விடு நம்ம வகுப்பா இருக்கு வெளியில போய் நின்று அந்த மாதிரி நோட்டி கொண்டு நின்றா கொஞ்ச நேரம் வேண்ட ப்ரீவிலேஜஸ் மறக்கப்படுகிறது எவ்வளவு நேரம் வந்தது அந்த பிள்ளையனுடைய வயசை விட அந்த அதே அளவா வைக்கிறது 5 வயசு பிள்ளைண்டா ஒரு 5 நிமிஷம் அதை விட 1-2 நிமிஷம் கூடலாம் குறையலாம் 10 வயசு பிள்ளைண்டா 10 நிமிஷம் அதை விட ஒரு 2-3 நிமிஷம் கூடலாம் குறையலாம் அதான் டைம் அவுட் பீரியட் அது டைம் அவுட் அப்ப இப்ப மாதிரி அறைகள் எல்லாம் இருந்த வீடு இல்லை எல்லாம் அவுட்டோர் லிவிங் அப்ப பிள்ளை போய் வெளியில நில்லுறான்னா உனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்ன ஃப்ரீடம் விட்ட மாதிரி அப்ப என்ன செய்தார்கள் இப்படி கட்டி வைக்கிறது அதான் தீய பந்தமும் விடுவர் தீய பந்தமும் இதெல்லாம் நடந்தது 2 தலைமுறைக்கு நடந்தது அம்மா சொல்லுவ மாமா இல்ல பள்ளிக்கூடத்துல போய் குழப்படி செய்தா கொண்டு முத்தத்து தூணோட கட்டி வச்சிடுறது அவன் அப்ப தந்தைதாய் தான் திட்ட தத்தம் புதல்வர்கள் தம் சொலாற்றின் வந்திடாவரின் உருக்கி வளாரனால் அடித்து தீய பந்தம் விடுவர் எல்லாம் பார்த்தடில் பரிவே ஆகும் அது அன்பில நடக்க வேணும் பரிவண்டா அன்பு கோபத்தில் அடிக்கிறது அல்ல கோபத்தில் அடிக்கிறதான் அபியூஸ் பாடுறது கண்டபடி பெற்றோர் அடிக்கிறது ஒன்று குடிச்சு போட்டு அடிக்கிறது வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டு கண்டா பிள்ளை கடிக்கிறது அல்லாட்டிக்கு கோபம் மாத்திரம் தூங்கினோன்னா மொங்கு மொங்கி பிள்ளைக்கு மூக்கு முளைச்சது அதுதான் சைல்டு அபியூஸ். That should never happen, no place. இப்ப லோவின்படி மற்றது உங்களுக்கு இந்த அடிச்சு கொடுக்கிற எல்லாம் செய்யல. That is against the law. So we had to do the other ways. தீய பந்த எல்லாம் பார்த்திடில் பரிவேயாகும் இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவு வென்றும் இறைவனுடைய கோபமும் அப்படித்தான் நல்ல வழிபடுத்துறதுக்காக தான் அவர் செய்கிறார் அன்பினாலதான் செய்கிறார் ஆகவே இதுதான் மரக்கருணை அறக்கருணை என்றா நல்லது செய்கிறது மரக்கருணை அப்படி தண்டித்து திருத்துதல் அதுக்கும் அன்புதான் அடிப்படை பாத்தீங்களா ஒரு அரசன் தண்டனை கொடுத்தாலும் அன்பில தான் செய்கிறது அது போத வஸ்து செய்தவனா இருந்தாலும் சரி கொலை செய்தவனா இருந்தாலும் சரி நீதிபதி தண்டனை கொடுத்ததும் அதே மாதிரிதான் இதுல என்னன்னு கேட்டால் டோன்ட் கவர் அப் உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தீயது செய்தால் அதை மூடி மறைத்தல் கூடாது எனக்கு தெரிஞ்சால் அன்பண்டு போட்டு அப்படி செய்யலாது அன்பண்டு போட்டு எங்கட அன்பு இருக்கிறார்கள் என்ன பிழை செய்தாலும் என்ற பிள்ளை என்ற மாமா என்ற நண்பர் என்ற அந்த பிள்ளைகளை மூடி மறைத்தவரை காப்பாற்ற யோசிக்க கூடாது அவருக்குரிய தண்டனைகள் வருவதற்கு நாங்களே அன்பு அவர் திருந்த வேண்டும் என்பதற்காக அந்த தண்டனைகள் வருவதையும் நாங்கள் வழிப்படுத்த வேண்டும் சில வேளை நாங்களே அதை கொடுக்க வேண்டும் இல்ல முறியெடுத்துல ரிப்போர்ட் பண்ணணும் என்ன இல்லையோமா ஒரு வைத்தியர் என்றதுக்காக இன்னொரு வைத்தியர் தவற விட்டா செய்யலாம இருக்கலுமோ ரிப்போர்ட் பண்ணத்தான் வேணும் என்ன அதே மாதிரி தான் அது அதான் மரக்கருணை அதுதான் சொன்னார் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறத்திற்கு அன்புதான் அடிப்படை அதை சார்ந்ததான் அறம் என்று சொல்லுவார்கள் அறியார் அது அறியாதவர்கள் ஏனென்றா அறத்துக்கும் இருக்குது இல்லையண்டில்லை ஆனா மரத்துக்கும் இப்படி ஒரு தண்டனை விட்டு கொடுக்கிறார் ஒரு ரிப்போர்ட் பண்றார் சென்றாருண்டா அதுக்கும் அதுதே துணை அதுதான் காரணமா இருக்கிறது அதனுடைய அதுவும் ஒன்று எங்களுடைய கடமை இரண்டாவது டோன்ட் கவர் அப் இன் த நேம் ஆஃப் லவ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் பிள்ளை செய்துட்டது அவர் செய்துட்டார் என்று போய் அந்த இது செய்யப்பட நாங்க எத்தனையோ பழையங்களை பார்க்கிறோம் சமூகத்துல குடும்பங்கள்ல எல்லாம் அப்படி எல்லாம் பார்க்கிறோம் சமூகத்தில் ஒரு விபத்து ஒன்று நடந்தது அந்த விபத்துல இப்படித்தான் ஒரு பையன் போயிருக்கிறான் ஏதோ சம்திங் ராங் தண்ணியில தான் போயிருக்கிறாங்க விபத்துல அடிபட்டு நண்பன் மிதண்டு படுகாயம் இந்த பக்கத்தில் இருக்கிற உயிர் போராடி கொண்டிருக்கிறான் இவன் இறந்தையில அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளை அடிச்சிருக்குது பெற்றோர் அந்த காலை எடுத்துட்டு என்ன செய்திருக்கிறோம்னா இந்த பிள்ளைய ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக கிளியர் அப் ஆல் த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காரில் போய் அங்கே இருந்த ட்ரிங்க்ஸ்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் மாறி டிரைவரை மாற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற பையன் ரத்த வெள்ளத்தில் உயிரோட போராடி கொண்டிருக்கிறேன் கடைசியாக அது ஆஸ்பத்திரியில் இறந்துட்டேன் இது நடந்தது இங்க என்ன தன்னுடைய பிள்ளைய கவரப் பண்றதுக்காக எந்த அளவுக்கு போய் முடியுது பாருங்க
ஊரில் பார்க்குறோம் போதை வஸ்து பாவனை வச்சிருந்த பிள்ளைய பிடிக்க வந்த ஆளுக்கு தகப்பனே லஞ்சம் கொடுத்து பிடிக்க பார்க்குறாரு. இப்படியெல்லாம் அன்பு இருக்கும். அவனுடையத்தான் சொன்னார், மரத்திற்கும் ஆகுதே துணை. என்ன அதை பாரு, யாருடையா சொல்லுவார்கள்? அதுதான் துணை. அடுத்ததாக அடுத்த சொல்லுங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்பில் என்றது எலும்பில்லாத உயிர். எது எலும்பில்லாத உயிர் என்றா புழுக்கள். எலும்பில்லாத உயிர் எது? புழுக்கள். நாக்கில் எலும்பு நரம்பில்லாத மாதிரி எலும்பில்லாத உயிர் புழுக்கள். நான் வேர்டிபிரஸ்ன்னு சொல்றது புழுக்கள். இந்த அதில் வேர்டிபிரையில 2 இருக்கு. ஒன்று எக்ஸ்டர்னல் வேர்டிபிரை இருக்கிறது இருக்கு. கரப்பான் பூச்சி, கொடுக்கன், நட்டுவாக்காளி எல்லாம் எக்ஸ்டர்னல் வேர்டிபிரை இருக்கும். இன்டர்னல் வேர்டிபிரை இருக்கிறது தான் வேர்டிபிரேட்ஸ் என்று சொல்றது. இது 2ம் இல்லாமல் இருக்கிறதுகள் தான் இந்த புழுக்கள். இந்த புழுக்கள் வெயில் பட்டா என்ன செய்யும்? தரிந்தி காய்ந்து அழிந்து போகும் இல்லையா? அப்ப என்பிதலனை வெயில் போல காயமே அன்பில் அதனை அறம். அன்பு இல்லாதவர்களை, இப்படி அன்பு இல்லாம இருந்தீங்கள் என்றால் இந்த புழுவை எப்படி ஒரு வெயில் வெறுத்ததோ அது மாதிரி அறம் உங்களை வெறுத்தும். அறத்தோட இருக்க வேணும் அன்பு. ஆனா நீங்கள் அன்பு இல்லாமல் இருந்தால் அந்த அறமே உங்களை வருத்தும், தண்டிக்கும் என்று சொல்றேன். அன்பில்லாதவர்களை அறமே தண்டிக்கும். எப்படி தண்டிக்க வேண்டா? எலும்பில்லாத புழுக்கள் வெயில்ல இருந்து காய்ந்து வாடி வறண்டு போறது மாதிரி நீங்களும் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு வருந்தி வாடி போவீர்கள். அது அறம் செய்யும். ஆக்கள் செய்கிறதில்லை, அறம் செய்யும். அடுத்தது இன்பத்தில்லா உயிர் வாழ்க்கை அன்பர்கள் வெற்றையில் கூட்டு. அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. இங்க அகம் என்பது வீடு என்று சொல்லப்படாது. அகம் என்றது உள்ளத்தில். இங்க உள்ள அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. நீங்க ஜீவிக்கிறீங்கள், ஆனா உள்ளத்துல உங்களுக்கு அன்பில்லை. மற்றவர்கள் எல்லாம் உனக்குத்தான் வேணும், எனக்குத்தான் வேணும் என்று யோசிக்கிறது. அன்பில்லாட்டி அது வெண்பாட்கண் வெற்றல் மலந்தளிர்த்த. அது வேலை கஷ்டமான விஷயம். பாலவனத்துல பட்டமரம் தளித்தது போல. பாலவனத்துல இருக்கிற பட்டமரம் தளிர்க்குமோ? அதே மாதிரிதான் அன்பு அகத்து இல்லை. அன்பு இல்லாட்டி நீங்கள் வாழ்க்கையே இல்லை. நீங்க என்ன பேசாத நாளெல்லாம் புறவா நாள் என்ற மாதிரி நீங்கள் அன்பில்லாம செய்கிற ஒவ்வொரு நாளும் உங்களோட உயிர் வாழாத நாள். அதான் சொன்னார், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வெண்பாட்கண் வெற்றல் மரம் தளிர்த்து. வெற்றல் மரம் என்றா காஞ்ச மரம் தளிர்க்கிறது மாதிரி. வெண்பாட்கண் வன்மையான கொடிய, பாட்கண் என்றது பால நிலத்திலே, கொடிய பொம்மையான பால நிலத்திலே பட்டமரம் தளர்த்தது போல இருக்கும். அது நீங்கள் அன்பு அகத்துல இல்லாம வாழ்ந்தார் கண்டா அது வாழ்க்கையே இல்லை, அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை என்றுதான் சொல்றேன். அடுத்தது எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அகத்துல அன்பு இல்லாவிட்டால், இதயத்துல, மனதுல, புத்தியில, சித்தத்துல, இதயத்துல, எண்ணத்துல, சிந்தையில அன்பில்லாவிட்டால் உங்களோட கை கால் மூக்கு கண் கால் நாக்கெல்லாம் இருந்து என்ன பயன்? என்ன பயன்? அதான் இருக்கிறார். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், என்ன செய்கிறது? யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. யாக்கை இந்த உடம்பினுடைய அகத்துறுப்பு. அகத்துறுப்புன்றது உள்ளம். உள்ளத்திலே அன்பில்லாதவர்களுக்கு கையிருந்தென்ன, கால் இருந்தென்ன, நாவிருந்தென்ன, படிப்பு இருந்தென்ன, பேச்சாற்றல் இருந்தென்ன, பதவி இருந்தென்ன. நான் 2 விஷயங்களை சமீபத்தில் பார்த்தேன். சிலதை ரியல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். நோ பாலிட்டிக்ஸ். நாங்கள் எல்லாம் ஒரு
பெரிய ஒரு ஜட்ஜ் ஒருவர் இருந்து ஒரு முன்னாள் நீதியரசர் என்று ஒரு முறை அரசியலில் கொண்டு வந்து வட மாகாணத்துக்கெல்லாம் முதலமைச்சராகி பார்த்தால் இது கடைசியாக அவர் நீதவானத்தான் இருந்தாலும் கூட நீதியான நீதவானா இருந்தாலும் கூட தன்மயப்படுத்தப்பட்ட செயற்பாட்டிலே இருந்து போயிட்டார் இல்லையா. சமீபத்தில் இன்னொரு நீதவான் அவரும் அப்படித்தான் மிகச்சிறந்த நீதவானா இருந்தாலும் வந்த பிறகு தன்னுடைய பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணாம போயிட்டு என்று அழுது கொண்டு இருக்கிறார். அதை பார்த்தேன். அவர் பெரிய சமூக தலைவரா எல்லாரும் யோசிச்சு கொண்டு இருந்தது. ஆனா பார்த்து அவருடைய கவலை வந்து சமூகத்தை பற்றி அல்ல, நீதியை பற்றி அல்ல. 61 வயது வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லி கேட்டு நான் பிரசிடென்ட் செய்யல, நான் கட்டாயமாக பணி ஓய்வுபடுத்தப்பட்டேன் என்று ஒப்பாரி வைக்கிறேன். இங்க என்ன இருக்குது, எல்லாம் தன்னை பற்றிய சிந்தனை தான் இருக்கு, தவிர நாட்டுக்கு மக்களுக்கு கண்டு இல்லை. அதான் சொல்லார்கள், புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு. இப்பவும் தன்னுடைய பதவி, தன்னுடைய சுகம், தன்னுடைய அது புகழ், தன்னுடைய அதிகாரம், அதை பற்றியே யோசிச்சு கொண்டு சிந்தனையில் இருக்கிறார்களுக்கு அந்த மற்ற பக்கம் யோசிக்கிறதே இல்லை. அதான் சொல்லுவாங்க, புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு. அடுத்தது அன்பின் வலியது உயர்நிலை அகுதலாத்து என்பதோல் போத்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை. உயிர்நிலை என்றா அந்த உயிர் இருக்கிற இடம் நிலை, அல்ல உயிர் இருக்கு என்பது அன்பின் வழியது. ஒரு அன்பின் வழி இருந்தா தான் உயிர் இருக்குது. உயிர் இருப்பதற்கு அதுதான் காரணம். அகுதிலாருக்கு அன்பில்லாதவர்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு, அது சவம். அன்பிருந்தா தான் உயிர். அன்பில்லாட்டி நீங்க நடமாடும் பிணங்கள், நடமாடும் பிணங்கள். அது இந்த சிவஞான சித்தியார் பாடல்ல வரும். தரிசனங்கொட்ட பறிக்க அந்த பாடல் ஒன்று இருக்குல்ல, சிவஞான சித்தியார்ல ஞாபகம் இருக்கா? அரிசனம் பூசி என்ற பாட்டல், அரிசனம் பூசி என்ற பாட்டு. அரிசனம் பூசி சிவஞான சித்தியார் பாட்டிடுங்க. அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல. பரிசனம் என்றது அவற்றை பரிவாரம். பாரகர் பறிக்க, பாரகர் என்றா அவருடைய இருக்கிறார்கள். ஐயா வாரர் அவர் வாரர் முன்னால சொல்லிக் கொண்டு வரும். பறிக்க கொட்டை, கொட்டை என்றா வாத்தியங்கள் தட்டி முழங்க பறைகள் எல்லாம். வரி சின்ன மூத குழல்கள் எல்லாம் ஊத. தொங்கல் வந்திட, கொடிகள் குடல்கள் எல்லாம் பக்கத்துல வர. உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் புனத்தோடப்பர். அவர் கதைக்க வாடாடு, பெரிய ஆள் மாதிரி போவர், பெரிய ஆள் மாதிரி போவர். அரிசனம் பூசி என்ற பெரிய அலங்காரங்கள் எல்லாம் செய்து மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி எல்லாம் சாத்துறபடி அப்படியே முன்னாலே ஆக்கள் ஐயா வாரார் ஐயா வாரார் போக, பின்னால அவருக்கு பின்னால போற ஆக்கள் பால் பிடிக்கிறார்கள், பின்னால போக முன்னால மேளம் பாத்தியம் எல்லாம் போக, அவர் இப்படி ஆக்களை பார்த்து சிரிக்க தெரிஞ்சும் தெரியா மாதிரி போவார். லம்போதரன் கூட்டத்துல போற மாதிரி. அப்ப என்ன சொன்னார்? உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் புனத்தோடொப்பர். சபம் ஐயா, பிணத்தோடொப்பர். அப்ப என்ன செய்ய வேணும்? 4 பேரோட மூச்சையை திரிச்சு பேச வேணும். அதான் சொல்றாரு, பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடொப்பர் என்று பாட்டு சிவஞான சித்தியார் பாடல் சொல்லுது. அதைத்தான் இங்க சொன்னார். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இதைத்தான் வந்து சொன்னார். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லா. இதயத்திலே அன்பில்லாட்டி உங்களுக்கு என்ன இருந்து என்ன பயம்? அதே மாதிரி அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை என்பது வெண்பாட்கண் வெற்றல் மலர்ந்தளித்த. அது வாழ்க்கையே இல்லை, அது பிணம். என்பில் அதனை வெயில் போல காயினே அன்பில் அதனை அறம். அன்பில்லாத அவனுக்கு அந்த அறம் வந்து அவனை ஒரு புழுவ வெயில் வருத்துவது கூட வரித்து காய்த்து விடும். அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறியார் மரத்திற்கு மகதே துணை.
அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து இன்புற்றார் இதன் சிறப்பு. சந்தோஷப்படுறது சிறப்பு என்னன்னு கேட்டா அன்போட வாழுதல். அன்பில்லாம சந்தோஷப்பட்டு உண்மையான சந்தோஷம் அல்ல. அது வள்ளுவர் சொல்ற இன்பம் என்னன்னு கேட்டா வள்ளுவற்ற நோக்கமே இன்பம்தான். இல்ல எங்கட நோக்கம் அதுதானே. நாங்களும் என்ன திருக்குறள் படிக்கிறதுக்கு வாரம், நாங்க சந்தோஷமா ஏதோ எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தானே வாரம். இன்பம்தான் எல்லாருடைய நோக்கமும். அந்த இன்பம் அடைகிறதுக்கு பொருள் வேணும், ரிசோர்சஸ் வேணும் இல்லையோமா. ஆத்மீகம் என்றாலும் கூட உங்களுக்கு ஒரு குரு வேணும், படிப்பிக்கிற ஒரு ஆள் வேணும், புத்தகம் வேணும், தியானம் எல்லாம் வேணும் தானே, பொருள் வேணும். இந்த பொருள் இந்த பொருள் ஒரு நல்ல நிலையாய அன்பு வேணும் என்றால் அதுக்கு பொருள் வேணும். இந்த பொருள் நிலையா இருக்கணும் என்றால் அறத்தின் வழி வர வேணும் இல்லையோ. அன்பு நிலையா இருக்கணும் என்றால் அறத்தின் வழி வர வேணும். அதுதான் சொன்ன அறம் இல்லாத அன்பு நிலைத்து நிற்காது. அதான் அன்பு அற்று அமர்ந்த அன்புற்று அமர்ந்த வழக்கென்பு வையகத்து இன்புற்றார் இதன் சிறப்பு. அந்த இன்பம் அறத்தின்படி வந்தாதான் நிலைத்து நிற்கும். அறத்தின்படி வர்ற பொருள் தான் நிலைத்து நிற்கும். அறத்தின்படி வருகிற இன்பம் தான் நிலைத்து நிற்கும். The sustainable இன்பம், the tools for sustainable இன்பம் is sustainable resources. The tool for sustainable resources is sustained dharma. தர்மத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் தான் மிச்சம் எல்லாம் வரும். அதான் சிறப்பீனும் செல்வமீனும் இங்கு அறத்தினும் இல்லை ஆக்க வேண்டியது ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அறத்துல இருந்தா எல்லாம் பெறும், சிறப்பும் பெறும், செல்வமும் பெறும், புகழும் பெறும், எல்லாம் பெறும். அறத்தின்படி இருந்தா எல்லாம் பெறும். அறம்தான் அடிப்படை. இன்பம் என்பது இங்க என்ன இன்பம் என்று சொன்னா நிலைத்திருக்கக்கூடிய இன்பம். நிலைத்திருக்க இன்பத்தை தான் நாங்க சைவ சித்தாந்தத்துல முத்தி என்று சொல்றோம். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் என்று வாய்க்கவா சொல்லுவோம். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம், முடிவில்லாத ஆனந்தம். நிலைத்து அது சஸ்டைனபிளா இருக்கணும்டா. சஸ்டைனபிள் ரிசோர்சஸ் தேவை. சஸ்டைனபிள் ரிசோர்சஸ் இருக்கணும்டா, வளங்கள் இருக்கணும்டா. அறத்தின்படி இருக்க வேணும். அறத்தின்படி வர்ற பொருள் தான் நிலைத்து நிற்கும். அறத்தின் வழி நிற்கின்ற பொருள்தான் நிலைத்து நிற்கின்ற இன்பத்தை தரும். அது இவ்வுலக இன்பமும் சரி, அவ்வுலக இன்பமும் சரி. அடுத்ததாக அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அகுதி ஈனன் நண்பெண்ணன் நாடா சிறப்பு. அடுத்ததாக மேல பார்த்தா அன்போடு இயந்த வழக்கென்ப ஆரறிக்கு என்போடு இயந்த தொடர்பு. வாழ்க்கை என்பது அன்போடு இருக்கணும். உயிர் உடம்போடு இருக்கிற மாதிரி பிரியாமல் இருக்கணும். ஒருபோதும் அறத்தை விட்டு பிரியக்கூடாது. never ever separate from the dharma. என்ன கன்ஃபிளிக்ட் வந்தாலும். அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஐயா, அந்த அரிசனம் பாட்டுக்கு அடுத்த பாட்டு பிணத்தினை வாழும் பிணக்கரை பிணங்கி என்ற அந்த வரும். அது இதுல தேவையில்லை, அது வருது இல்லை. அதான் தம்மையே புகழ்ந்திச்ச வேசனின் சார்பினம் தொண்டர் தருவிழான்னு சுந்தரர் படிச்சதும் அதை பார்த்துட்டீங்க. அது இதுதான் சற்சங்கம் என்றது. ஒன்று எடுத்தா அடுத்தது அப்படியே வருது. சிவா, இப்ப எங்களுக்கு திருக்குறள் படிக்கிறதுக்கு இதுதான் ரீசன். எங்களோட நூல்களோட நல்லா ஒத்து அந்த கருத்தோட வருது. இந்த அன்பு இதுல அன்பில் என்ன ஒன்று இருக்குது. இதுவும் எங்களோட இவர் தான் சொல்லி தந்தது. யாருண்டா இல்ல சூரியகுமாருக்கு தெரியும், சித்தப்பா. வாழ்க்கையில நீ கஷ்டப்படுற போது உதவி செய்யறதுக்கு கனவே வருவின. அது அது அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. அவர் சொல்றாரு, அவர் கஷ்டப்பட்ட போது கணவர் உதவி செய்வார், அதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா நீ நல்லா இருக்கிற போது சந்தோஷப்படுறவன் இருக்க மாட்டாங்க. அதுவும் வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். கஷ்டப்பட்ட போது நல்லா உதவுவார்கள். ஐயோ பாவம், நல்லா வந்துட்டா உயிரை கொடுத்து உதவின நட்புகள் கூட இருக்கிறார்கள்.
சிவ சிவா. அப்படி ஐயா அந்த சித்தப்பா காலத்துல அவட்ட பாடமே சிவஞான சித்தியார்னு பள்ளிக்கூடத்துல எடுத்திருக்கிறாங்க இல்லையா ஐயா? அப்படியா? இல்லையே. அப்படி ஒரு கதை சொன்ன மாதிரி எனக்கு விளங்குச்சு. ஏன்னா அந்த டெக்ஸ் இருக்கு தானே இப்ப சமயத்துல மாதிரி சிவஞான சித்தியார் ஒரு பாடம் எடுத்தாங்களாம் அந்த காலங்கள்ல. ஐ டோன்ட் நோ, என்னன்னு தெரியல. சரி ஐயா. அந்த காலத்துல நல்லது. இப்ப இலங்கையிலே சைவ சமய பாடத்துல ஐயா இந்த பாடம் எல்லாம் வருது, சித்தாந்தம் எல்லாம் ஒவ்வொரு பாடல் மனனம் செஞ்சு எழுத சொல்றாங்க. வான்மகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் உங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரக நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர நம பார்வதீபதையே தென்னாடுடைய சிவனே போற்றி சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நல்லது, நாளைக்கு சந்திப்போம். வணக்கம். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு கேட்டா. சொல்லுங்க. நாளைக்கு அன்னாபிஷேகம் சிவனுக்கு சில கலண்டர்ல போட்டிருக்கீங்க, அப்படின்னா என்னது? சுவாமிக்கு சோறு அன்னாபிஷேகம் என்ற சமைத்த சோறை சுவாமிக்கு அந்த சந்தன காப்பு போடுற மாதிரி போட்டு அபிஷேகம் பண்றது, அதான் அன்னாபிஷேகம். சாமிக்கு மேல தலையெல்லாம் அப்பி சக்கரம் பூசினா போல. ஐயா அந்த கங்கை கொண்ட சோலைச்சரத்துல ஐயா பெரிய பெரிய மெஷின்கள் கொண்டு வருவாங்க, சாதங்களை இது பண்ணி சுவாமிக்கு மூட்டை 100 மூடை 200 மூடை 500 மூடை சோறு அப்படி செஞ்சு சுவாமியில வைப்பாங்க ஐயா அன்னாபிஷேகம். அவ்வளவு நாங்க தான் அப்புறம் சாப்பிடுறது, அது ஒரு விஷயம். சொல்லுவார்கள், சுவாமியுடைய அன்ன அபிஷேகம் பார்த்தவர்களுக்கு வாழ்க்கையில அன்னத்துக்கு குறை இருக்காதுன்னு சொல்லுவார்கள். உண்மையான விஷயம் ஐயா, உண்மையான விஷயம். ரெண்டு விஷயங்கள், கஷ்டம் வராததுன்னு உண்டு, மற்றது பின்னுக்கு டயபெட்டிஸ் சோறு சாப்பிட இல்லாம இருக்க மாட்டீங்க, அது 2. 3வது பின்னுக்கு தொண்டையில அல்லது உணவு குழாயில கட்டி உணவு விழுங்க இல்லாம இருக்க மாட்டோம். அந்த 3 விஷயம் வரும் அதுல. ஓம் நம சிவாய. அது சிவனுக்கு தான் செய்கிறது. அது சிவலிங்கத்துக்கு. சில நைவேத்தியம் செய்யும் போது அப்படி செய்யறது. என்னண்டு அபிஷேகம் நடக்குது. ஆனா அது ஆகம விதியில இல்லை என்று சொல்லி நம்ம யாராவது பார்க்க வேண்டும், எனக்கு தெரியாது. சோழ நாட சோறுடைத்தன் இருக்குது. ஆனா எங்களுக்கு அன்னம் என்றதுக்கு முத்தி என்ற ஒரு கருத்து இருக்கு, அது தெரியுமோ தெரியாது. அன்னம்பாலிக்கும் தில்லை சுற்றம்பலம் என்றது முத்தி. அதே மாதிரி சோறு என்பது முத்திய குடிக்கிறது. ஒரு பாட்டுல வரும் சோறு தேவாரத்துல சிவமலர் ஞாபகம் திருவிசப்பாவோ இன்னொத்துல வரணும் சோறு. அது அந்த சோறு சாப்பாடு. இன்னொரு சோறு இருக்கு, இந்த சோறு என்பது முத்தி என்பதற்கு ஒரு இது ஒன்று இருக்கு, கருத்து எங்கேயோ ஒரு இடத்துல சோறு என்பதுக்கு அந்த இருக்கு, அன்னம் என்பதுக்கு முத்தி என்ற கருத்து இருக்குது. அல்லது சொல்லுங்க. சிவராத்திரிக்கு சோதான படிக்கிறது. சிவராத்திரிக்கு 3 நாள் சர்க்கரை சாதம், வெள்ளை சாதம், புளிச்சாதம் அதிலெல்லாம் வைக்கிறார். அனுக்கிறது அபிஷேகம் வேண்டாம், மேல லிங்கத்துக்கு போடும். நாங்கள் அடைக்கிறது கோயில்ல. வெள்ளை சிவராத்திரி ஒரு சாதம் சாமிக்கு சாப்பிடுறது, வெள்ளை நல்லது. சந்திப்போம் நாளைக்கு. வணக்கம்.
ஓமையா வணக்கம் வணக்கம்.